டாபிக்ல என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கும் ஒன்றாவே பார்த்தலாம். வாட் இஸ் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்? ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கிறது ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங் ஆர் அ கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங். இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்ன எக்ஸாமைன் பண்ணோம்னா இன்டர்னல் ஒர்க்கிங் ஆஃப் த ப்ரோக்ராம் எக்ஸாமைன் பண்ணோம். லைக் கோட் ஸ்ட்ரக்சர்ஸ், பிரான்ச்சஸ், லூப்ஸ் எல்லாத்தையுமே இது எக்ஸாமைன் பண்ணும். அண்ட் தென் வந்து கண்டிஷன்ஸு. ஸோ இது என்ன என்ஷூர் பண்ணால் எல்லா இன்டர்னல் ஆப்ரேஷனும் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களான்றது என்ஷூர் பண்ணோம். டெக்னிக்ஸ் வித் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்ன பண்ணோம்னா லாஜிக்கல் கண்டிஷன் இந்த கோடை தான் வந்து செக் பண்ணும். இதோட பர்பஸ் என்னென்னா டு என்ஷூர் ஆல் லாஜிக்கல் கண்டிஷன் எவாலுவேட் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். எல்லாத்தையுமே எல்லா கண்டிஷனுமே எவாலுவேட் பண்ணும். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு இருக்கான்றது என்ஷூர் பண்ணும். பூலியன் மாதிரி. ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன் டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கண்டிஷன் டெஸ்டிங், காம்பவுண்ட் கண்டிஷன் டெஸ்டிங், மல்டிபிள் கண்டிஷன் டெஸ்டிங். இந்த சிம்பிள் கண்டிஷன் டெஸ்டிங் வந்து ஈச் பூலியன் கண்டிஷன் வந்து இண்டிபெண்ட்டாக டெஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஈச் பூலியன் கண்டிஷன் இஸ் டெஸ்டட் இண்டிபெண்ட்லி. காம்பவுண்ட் கண்டிஷனிங் டெஸ்டிங், ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் கண்டிஷன் இன் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டெஸ்டட் அப்படின்னு பார்ப்போம். எல்லா பாசிபிள் காம்பினேஷனுமே போட்டு செக் பண்ணுறது தான் இந்த காம்பவுண்ட் டெஸ்டிங். மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எவ்ரி பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் ட்ரூத் வேல்யூஸ் ஃபார் ஈச் கண்டிஷன். எல்லா பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் வேல்யூஸையும் போட்டு செக் பண்ணும் எல்லா கண்டிஷன்லேயும். A greater than B and C is not equal to 0 அப்படின்ற எல்லா கண்டிஷனுமே செக் பண்ணுறது தான் இந்த மல்டிபிள் கண்டிஷன் கவரேஜ். நெக்ஸ்ட் லூப் டெஸ்டிங். கண்டிஷன் டெஸ்டிங், லூப் டெஸ்டிங் 2 டைப்ஸ் இருக்குதுல. இந்த லூப் டெஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா white box testing technique that specifically focus on validating a loop structure. லூப்போட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த லூப் டெஸ்டிங்கில் பார்க்க முடியும். அந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக் வந்து வேலிடேட்டிங் அ லூப் கன்ஸ்ட்ரக்டாக இருந்தாலும் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் லைக் இன்ஃபனைட் லூப், ஆஃப் பை ஒன் எரர்ஸு, இன்கரெக்ட் லூப் பவுண்ட்ஸ் இதெல்லாம் டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த லூப் டெஸ்டிங். இன்ஃபனைட் லூப்ஸ், ஆஃப் பை ஒன் எரர்ஸ், இன்கரெக்ட் லூப் பவுண்ட்ஸ்ன்ட்டு. டைப்ஸ் ஆஃப் லூப் டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 0 ஐட்ரேஷன் லூப் வந்து எக்ஸிக்யூட்டே ஆயிருக்காது. 1 ஐட்ரேஷனாக லூப் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு. டிபிக்கல் நம்பர் ஆஃப் ஹைட்ரேஷனாக நிறைய தடவை வந்து லூப்ஸ் ரன் ஆகும். மேக்ஸிமம் ஹைட்ரேஷனாக அப்பர் பவுண்டரியில் இருக்கிற அளவு ரன் மட்டும்தான் லூப் ரன் ஆகும். பியாண்ட் மேக்ஸிமம் சொல்லும் போது அது எக்ஸிட் ஆகி போகும் அந்த பவுண்ட்ரியே. இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் லூப் டெஸ்டிங். ஓகே, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கண்டிஷன் டெஸ்டிங் அண்ட் தென் வந்து லூப் டெஸ்டிங். கண்டிஷனில் 3 இருக்குது. சிம்பிள் கண்டிஷன் டெஸ்டிங், காம்பவுண்ட் கண்டிஷன் டெஸ்டிங், மல்டிபிள் கவரேஜ் கண்டிஷன் டெஸ்டிங். லூப் டெஸ்டிங்கில் வந்து 0 ஐட்ரேஷன், 1 ஐட்ரேஷன், டிப்பிக்கல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன், மேக்ஸிமம் ஐட்ரேஷன், பியாண்ட் மேக்ஸிமம் ஐட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் பொறுத்த வரைக்கும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் இஸ் அ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தட் வேர் த டெஸ்டர் ஃபோக்கஸ் ஆன் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் வித்தவுட் லுக்கிங் இன் டு தி இன்டர்னல் கோட் ஆர் ஸ்ட்ரக்சர். இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தட். எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டர் வந்து ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர இன்டர்னல் கோடு ஸ்ட்ரக்சர்லாம் அவங்க கவனிக்க மாட்டாங்க. அதுதான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் மெத்தட். டெஸ்டர் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த அப்ளிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வித்தவுட் லுக்கிங் இன் டு த இன்டர்னல் கோட் ஆர் ஸ்ட்ரக்சர். இதோட கோல் வந்து எதுனா டு வெரிஃபை த ஸ்ட்ரக்சர் பிஹேவ்ஸ் கரெக்ட்லி. அந்த இன்புட்க்கும் அவுட்புட்க்கும் கரெக்டாக பிஹேவ் ஆகுதா, எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஃபார்ம் இருக்குது. யூ கேன் என்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், செக் இஃப் த லாக் இஸ் சக்ஸஸ்ஃபுல். யூ டோன்ட் கேர் ஹவ் த கோட் ஒர்க்ஸ். டெஸ்டருக்கு வந்து அது தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் வந்து ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங், பவுண்டரி வேல்யூ அனலைசிஸ்ன்னு 2 இருக்குது. இந்த ஈக்குவலன்ஸ் பார்ட்டிஷனிங்கில் வந்து என்னென்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் டெக்னிக் என்ன பண்ணால் இன்புட் டேட்டா வந்து டிவைடட் இன்டு பார்ட்டிஷன் அண்ட் ஒன்லி 1 வேல்யூ ஃபார் ஈச் பார்ட்டிஷன் இஸ் டெஸ்டட். ஒவ்வொரு பார்ட்டிஷன்லேருந்து ஒரு வேல்யூ தான் டெஸ்ட் பண்ணப்படும். அதான் சொல்லுவாங்க பிளாக் பாக்ஸ் டெக்னிக் இஸ் வேர் இன்புட் டேட்டா இஸ் டிவைடட் இன்டு பார்ட்டிஷன் அண்ட் ஒன்லி 1 வேல்யூ ஃபார் ஈச் பார்ட்டிஷன் இஸ் டெஸ்டட். இஃப் 1 வேல்யூ ஆஃப் த பார்ட்டிஷன் ஒர்க்ஸ் த அதர்ஸ் ஆர் அஸ்யூம்டு டு பி ஒர்க்டு. அதில் 1 வேலை செஞ்சுனாலே எல்லாமே வேலை செய்யுன்ற அஸ்யூமேஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க. இந்த வேலிட் பார்ட்டிஷனில் 18 to 60 இருக்குது அப்படின்னும் போது அவங்க 30 பிக் பண்ணுறாங்க,
இன்வாலிட்ல வந்து லெஸ் தென் 18ல வந்து 15 வந்து இன்வாலிட் தானே. 80 to 60க்குள்ளே தான் ஒரு நம்பர் பிக் பண்ணும். 65ன்றது அதை விட கிரேட்டர், அதனால அதுவும் ஒரு இன்வாலிட். பவுண்டரி வேல்யூ அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் வந்து என்ன பண்ணுன்னா எட்ஜஸ் ஆஃப் த இன்புட் ரேஞ்சஸை தான் செக் பண்ணும். பிகாஸ் எரர் ஆஃபன் அக்கர்ஸ் தேர், எட்ஜஸில் தான் எரர் அக்கர் ஆகுன்றனால பவுண்டரி வேல்யூ டெஸ்டிங் வந்து எட்ஜஸில் தான் டெஸ்ட் பண்ணும். ஜஸ்ட் பிலோ அண்ட் ஜஸ்ட் அபோவ் தி பவுண்டரிஸ். இப்போ சேம் ஏஜ் இன்புட் 18 இருக்குது அப்படின்னா லோவர் பவுண்டரியாக 17ஐயும் 18 ஆன் பவுண்டரியாகவும் 19 வந்து ஜஸ்ட் அபோவ் செக் பண்ணும். அப்பர் பவுண்டரினா 59, 60, 61 இந்த மாதிரி செக் பண்ணுறது தான் இந்த பவுண்டரி வேல்யூ டெஸ்டிங் அனலைசிஸ். The key points வந்து focus on functionality, does not require knowledge of internal code, based on input and output. Okay, this is what about black box and white box testing.